ரமலானும் திட்டமிடலும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை என்ற காது கேட்குது என்றால் அந்த காதும் சிறந்தது. உலகத்துல நீங்க சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையை கண்டா மேஞ்சிக்கங்க என்னாங்க. நிரந்தரம் இல்லாத உண்டுக்காக இவ்வளவு திட்டம் நம்மளால இட முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு ரமலான் வந்தாலும் இதை படிக்கிறோம். நான் ரமலான் முடிகிற வரைக்கும் கியாமுல் லைலை ஒரு ரக்காத்து கூட மிஸ் ஆகாமல் என்னால் உறுதியாக நின்று இறைவனை வணங்குவதற்கு என்னால் முடியும் என்று எத்தனை பேரால் உறுதி பிரமாணம் எடுக்க முடியும்? நன்மை செய்கிற மக்களே அதிகம் அதிகம் நன்மை செய்து கொள்ளுங்கள். பாவம் செய்கிற மக்களே, கெடுதிகளை செய்கிற மக்களே, அக்ஸிர் குறைத்துக் கொள்ளுங்கள். சஹருடைய நேரம் என்பது மிக பெருமதியான ஒரு நேரம். சென்ற வருடம் நம்மளோடு இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை என்பது உறுதி. இந்த குர்ஆனை தொட்டு பார்த்து ஓதுவதற்கு ஒரு உணர்வு இருக்கிறது. இந்த ரமலான் முடிகிற வரைக்கும் இந்த போன்ல ஓதாம நான் குர்ஆனோடு இருக்கின்ற ஒரு மாதமாக கழிக்க போறேன். சஹருக்கு என்ன சாப்பாடு, இஃப்தாருக்கு என்ன சாப்பாடு, அப்படிப்பட்ட புனிதமான இந்த நேரத்துல எத்தனையோ மனைவிமாறு சுப்ஹானல்லாஹ் 3 மணிக்கு எழும்பிடுங்கள், ஆக்குவாங்க, பொரிப்பாங்க, காய்ச்சுவாங்க. சஹரு முடிகிற வரைக்கும் இதுதான் வேலையா இருக்கு. நான் கேட்கிறேன், எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்கம்மா? மாப்பிள்ளை திருப்திக்கா, பிள்ளைகள திருப்திக்காமா? பில்லாலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் புனிதமான ரமலான் மாதத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். மாஷா அல்லாஹ். அதனுடைய முதலாவது அந்த கியாமுல் லைலிலேயே பெரும் திரளான மக்களாக, குடும்பங்களாக, குழந்தைகளோடு கலந்து கொண்டு அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். இப்படியான சந்தர்ப்பங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கைகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். இப்படியான சந்தர்ப்பங்கள் தான் எங்களுடைய உளரீதியான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எள்ளில் முனை அளவு கூட சந்தேகம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிற போது ஸலவாத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, நன்மை கிடைக்கும். அடுத்தது, நம்ம உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் எப்படி நம்ம ரசூலுல்லாவை நேசிக்கிறோமோ, ரசூலுல்லாவை காண வேண்டும் என்று எப்படி துடிக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்துல சுவர்க்கத்துல இருக்க வேண்டும் என்று நாம் துஆ கேட்பது உண்மையாக இருந்தால், நாளை மறுமையில ஹவுதுல் கௌதருக்கு பக்கத்துல
அல்லாஹ்வுடைய தூதருடைய முத்தான கரத்தால அந்த நீரை அருந்தோணும் என்ற ஆசை எப்படி இருக்கிறது, அது உண்மையோ அதே போல இங்கு சொல்லப்படுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொல்லுகிற போது நம்முடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்துணை உடல் உறுப்புகளும் உணர்வுகளும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னோடு பேசுகிறார் என்ற சிந்தனையோடு கேளுங்கள். நீங்க ரசூலுல்லாவை நேசிக்கிறீங்களாக இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் அப்படி என்று சொல்லுகிற செய்தி அது சஹீஹானதாக இருந்தால், இங்கு சஹீஹானதை மட்டும்தான் சொல்லுவோம், அப்படி இருக்குமாக இருந்தால் இப்ப ரசூலுல்லாஹ் உங்களோடு அமர்ந்து கொண்டு பேசினால் எப்படி அதை நீங்க ரசிச்சு ருசிச்சு கேட்பீர்களோ, அவர்கள் இல்லாவிட்டாலும் அவருக்கு செய்கிற மரியாதை அதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னோடு அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார், என்னை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அப்ப நான் ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தையை என்ற காது கேட்குது என்றால் அந்த காதும் சிறந்தது, அந்த காது கேட்கிற அல்லாஹ்வுடைய வார்த்தை ஆக உயர்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு, செயல், அங்கீகாரம், நடைமுறை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையின் சிறந்த வழிகாட்டி அப்படி என்று சொல்லுகிற போது நம்ம உணர்வு ரீதியாக உளர் ரீதியாக அத்துணை உணர்வுகளையும் கொடுத்து கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்துல நீங்க சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையை கண்டா நீங்க மேஞ்சிக்கங்க. அப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது சுவர்க்கம் என்பது அங்கதான் இருக்கும். எந்த கண்ணும் கண்டிடாத, காதும் கேட்டிடாத, எந்த மனிதர்களுடைய உள்ளத்திலும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒன்றுதான் சுவர்க்கம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல நீங்க சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையை கண்டா மேஞ்சிக்கங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, உலகத்துல சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்கெங்கெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிறதோ, திக்ர் செய்யப்படுகிறதோ, அது எல்லாமே சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகள். நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? இப்ப இந்த இடத்துல எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையில் இருக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்க இருக்கும். எப்படி இருக்கணும்? சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையில் நான் இருக்கணும் என்ற உயிரை விடவும் நேசத்துக்குரிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இது சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை என்றாங்க. நான் இப்ப இருக்கிற இடம் இது சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை என்ற உணர்வோடு இருங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மக்பராவுக்கு போனா என்ன ஓதணும் என்று கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மக்பராவுக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வல் முஸ்லிமீன். மக்பராவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற, மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற முஸ்லிம்களே, மோமின்களே, இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்குமுல் லாஹிகூன், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்குமுல் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் உங்களோடு நாங்களும் வந்து சேர்ந்து விடுவோம். இப்ப நீங்க மண்ணுக்கு கீழே, நாங்க மண்ணுக்கு மேல. அல்லாஹ் நாடிட்டான் நீங்க கீழே, அல்லாஹ் நாடி இருக்கிறான் நாங்க மேல. அல்லாஹ் நாடிட்டான்டா உங்களை போல மண்ணுக்கு கீழே நாங்க வந்துடுவோம். அல்லாஹ் கிட்ட நாங்க எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆஃபியத்தை கேட்கிறோம் என்று கேளுங்க. நாங்க கேட்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி கேட்டீங்கடா ஏன் தெரியுமா, இப்படி அடிக்கடி மையவாடிக்கு போய் வருவது மரண சிந்தனையை தரும், மறுமையுடைய சிந்தனையை தரும். அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்துல மரண சிந்தனையோட, மறுமையுடைய சிந்தனையோட, இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை என்ற உணர்வோடு வாழ்வானாக இருந்தால் நல்லவனாக வாழ்வான். அதனால இந்த உலகத்துல நம்மளை புடம் போட்டு கொள்ளுகிற நல்ல இடங்களில் ஒன்று இப்படிப்பட்ட இடம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானும் திட்டமிடலும். நம்ம இந்த பூமியில வாழ்ற காலத்துல எது எதுக்கெல்லாமோ திட்டமிடுறோம், அது எல்லாமே டெம்பரரியானது, தற்காலிகமானது, நிரந்தரம் இல்லாதது. அது நம்ம திட்டமிடுற எல்லாமே நிரந்தரம் இல்லாத ஒன்றுக்காகத்தான் திட்டமிடுறோம். இதுல நிறைய பேரு நம்ம இந்தியாவுல இருந்து, இலங்கையில இருந்து இந்த நாட்டுக்கு ஏன் வந்திருக்கிறோம் என்றா, ஒரு வீடு கட்டணும், திருமணம் முடிக்கணும்,
பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பொருளாதாரம் சேர்க்கணும், நாட்டுக்கு போய் நிம்மதியா வாழணும், நல்ல தொழில் செய்யணும், ஒரு கடை கட்டணும், ஒரு காணி பூமியை வாங்கணும், ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டு அதுல வர வருமானத்தை எடுத்துக்கொள்ளணும். ஏதாவது ஒரு திட்டத்தோட தான் இந்த இடத்துல நாங்க எல்லாருமே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்வுக்கான திட்டம் அது நிரந்தரமா இல்ல, மௌத்து வரைக்கும் நமக்கு, மௌத்துக்கு பிறகு சந்ததிகளுக்கு நிரந்தரம் இல்லாத ஒன்று. திருமணம் முடிக்கிறோம்னா திட்டமிடுறோம், வீடு கட்டுறோம்னா திட்டமிடுறோம், வாகனம் வாங்குறோம்னா திட்டமிடுறோம், பிள்ளை பெற்று அந்த பிள்ளை எங்க படிக்கணும், எதை படிக்கணும் என்பதை திட்டமிடுறோம். நான் கேட்கிறேன், நிரந்தரம் இல்லாத ஒன்றுக்காக இவ்வளவு திட்டம் நம்மளால இட முடியுமாக இருந்தால் நிரந்தரமான ஒன்றுக்காக ஏன் நாம் திட்டமிடக்கூடாது? ஏன் தோழர்களை நாம் திட்டமிடக்கூடாது? இந்த உலகம் அழியும் என்பது தெரியும், இந்த உலகத்தின் வாழ்க்கை அழியும் என்பது தெரியும், நம்முடைய தாய் தந்தை அழிந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்வுக்காக இவ்வளவு பிரயத்தனங்களும் திட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் நிரந்தரமான மறுமைக்காக, கபருக்காக, சுவர்க்கத்துக்காக ஏன் தோழர்களை திட்டமிடக்கூடாது? நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சல்லல் பர்தைனி தகலல் ஜன்னா. இந்த ஒரு நன்மையை நம்மட நாட்டை விடவும் இந்த நாட்டில தான் பெற்றுக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் 2 குளிர் நேர தொழுகைகளை தொழுகிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைவாங்க. நாங்க ரசூலுல்லாஹ் 2 குளிர் நேர தொழுகை, ஒன்று அசருடைய தொழுகை, இன்னும் ஒன்று ஃபஜ்ருடைய தொழுகை. நம்மட நாட்டுல அசருக்கு கூழ் அடிக்காது, குளிர் வராது. இந்த நாட்டுல கூழ் இருக்கும், குளிர் இருக்கும், தாங்க முடியாத கூதலாக இருக்கும். அதனாலதான் எல்லாரும் கூழுக்கு போடுற உடுப்போட கவனமாக காதுகளை மூடி கால்களை மூடி கவனமாக இருக்கிறோம். கூழ் வந்து உள்ளத்துக்குள்ள உடலுக்குள்ள பூந்துடக்கூடாது, அது உடலுக்கு சரிப்பட்டு வராது என்பதற்காக அந்த ஒரு பாக்கியம் இங்க கிடைக்குது. அடுத்தது சுபகு, சொல்லவே இயலாது, அவ்வளவு கூழ். இந்த 2 நேர தொழுகையும் நமக்கு சுவர்க்கம் போறதுக்கு வாய்ப்பு. 5 நேர தொழுகை என்பதே சுவர்க்கம் போவதுதான். அதுல 2 நேரம் என்பது, இந்த கூழுடைய நேரம் என்பது அது மிக பிரதானமான ஒன்று என்று சொல்றாங்க. ஆனா நான் சும்மா கேட்கிறேன், இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டுறதுக்காக திட்டமிடுறோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்துல உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா? யார் ஒருவர் 12 ரக்காத்து 5 நேர தொழுகையிலும் உள்ள முன்பின் சுன்னத்துக்களை பேணி பாதுகாத்து தொழுகிறாரோ அவருக்கு பைத்தன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் ஒரு வீடாம். நான் கேட்கிறேன், இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இந்த உணர்வோடு நான் இன்றைக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்ட வேண்டும், நான் சுவர்க்கத்தில் எனக்கான ஒரு இல்லறத்தை தயார் செய்ய வேண்டும் என்ற இதய சுத்தியோடு உணர்வோடு ஒவ்வொரு நாளும் இந்த 12 ரக்காத்து தொழுகையை உரிய நேரத்தில் முன்பின் சுன்னத்துக்களை தொழுது என்னுடைய இருப்பிடத்துக்கு உலகத்தில் இருக்கிற போது நான் ஏற்பாடு செய்கிறேன் என்பதை எத்தனை உறவுகளால் நான் தொடர்ச்சியாக செய்து வருகிறேன் என்ற அந்த உறுதி மொழியை நம்மளால சொல்ல முடியும்? சொல்லுங்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர 1000 தடவை இந்த ஹதீதை கேட்டிருப்போம். புரந்தத்தில இருந்து இதை கேட்கிறோம், ஒவ்வொரு ரமலான் வந்தாலும் இதை படிக்கிறோம். அதே நேரம் இன்னும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், நீங்க இங்கு சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாம் புதிய புதிய செய்திகளாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க கூடாது. அப்படின்னா நம்ம தான் ஹதீஸை கட்டி விடுவோம், நம்ம தான் குர்ஆன் வசனத்தை கட்டணும். இருக்கிற 6666 வசனங்கள் தான் ஓதப்படும், இருக்கிற ஹதீதுகளில் சஹீஹான ஹதீதுகள் மட்டும்தான் சொல்லப்படும். விளங்குதானே? அதனால அந்த சிந்தனையை உள்ளத்துல ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால இந்த ரமலான் நம்மட வாழ்க்கையில ஒரு திட்டமிடலோடு கழிக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையை உள்ளத்துல ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒன்று. அடுத்தது, இந்த ரமலானை திட்டமிடுதல் என்பது மிக பிரதானமான ஒன்று. ஏனென்றால் எதையாவது ஒழுங்கா திட்டமிடுவோமாக இருந்தால் அதுல ஒரு உருப்படியை காணலாம். முடிகிற போது ஒரு உருப்படியை நானும் நீங்களும் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹு தஆலா இந்த ரமலானுக்காக அவன் சில ஏற்பாடுகளை செய்கிறான், அவன் சில திட்டமிடல்களை அல்லாஹ் செய்கிறான். படைத்த ரப்பு நமக்காக இந்த ரமலானுக்காக
பல ஏற்பாடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு நமக்கு ஏற்பாடு செய்கிறான் என்றால், நம்மட வாழ்க்கையில அன்றாடம் இருக்கிற இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை ஏன் நம்மளால அழகா திட்டமிட்டு இந்த ரமலானை கடத்த முடியாது என்பதை யோசிச்சு பாருங்க. இதுல இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் உங்களால ஒரு பையத் செய்ய இயலுமா? உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள இயலுமா? எத்தனை பேருக்கு அப்படியான ஒரு உறுதிமொழி எடுக்க இருக்கும்? நம்ம ரமலான 40 வருஷம் 50 வருஷமா கண்டுட்டோம். நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் மனச்சாட்சியோடு கேளுங்கள், உடைய உள்ளத்தோடு பேசுங்கள், உண்மையாக இறைவனை பயந்து சொல்லுங்கள். நம்மளால ஒரு உறுதியான ஒரு உறுதிமொழி நம்மளால எடுக்க இயலுமா? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் முடிகிற வரைக்கும் நான் 5 நேர தொழுகையையும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இமாம் ஜமாஅத்தோடு தொழுவேன் என்று நம்மளால் முடிவெடுக்க முடியுமா? உண்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் இந்த கூடாரத்தில் நான் கியாமுல் லைலை ஒரு ரக்காத்தும் மிஸ் ஆகாமல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இமாம் ஜமாஅத்தோடு என்னால் நிறைய சூறாக்கள் ஓத முடியவில்லை, கல்வில் பாடம் இல்லாமல் இருக்கிறது, குர்ஆன் இல்லாத வறண்ட உள்ளமாக என்னுடைய உள்ளம் இருக்கிறது. அழகான கிராத் ஓதுகிறார்கள், நல்ல முறையில் தொழுவிக்கிறார்கள், இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, அல்லாஹுவை பற்றி வேதத்தை பற்றி கேட்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு இன்னும் ஒரு ரமலான் சாத்தியம் இல்லாத ஒன்று இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர இது என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் தந்த ஒரு இறுதி சந்தர்ப்பம். அதனால இதை நான் சரியான முறையில் திட்டமிட்டு செய்வதற்காக ஆரம்பத்தில் என்னுடைய உள்ளத்தோடு ஒரு உரையாடல், என்னுடைய உள்ளத்தோடு ஒரு உறுதி பிரமாணம், இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியும். நான் ரமலான் முடிகிற வரைக்கும் கியாமுல் லைலை ஒரு ரக்காத்து கூட மிஸ் ஆகாமல் கடைகளிலும் பசார்களிலும் அதை நான் கொண்டு போய் தொலைத்து விடாமல் என்னால் உறுதியாக நின்று இறைவனை வணங்குவதற்கு என்னால் முடியும் என்று எத்தனை பேரால் உறுதி பிரமாணம் எடுக்க முடியும்? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் இறைவனுடைய அந்த வேதம், இந்த ரமலானில் எந்த வேதம் இறக்கப்பட்டதோ அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை, என்னை பற்றி பேசுகிற வார்த்தை, என்னை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகிற வார்த்தை, நரகத்திலிருந்து பாதுகாக்கிற வார்த்தை, அதை விடவும் இந்த பூமியில் ஒரு சிறந்த வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தை தான் சுவர்க்கத்திலும் ஓதுகிற இடத்தில் நிற்பாட்டுகிற போது சுவர்க்கத்திலேயும் எனக்கு உதவி செய்கிற வார்த்தை. அதை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் குறைந்தது 1, 2, 3 நான் குர்ஆனை ஓதி முடிப்பேன் என்று ஆரம்பத்தில் உங்களால் உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டு அதை இறுதி வரைக்கும் நம்மளால் நிறைவேற்ற முடியுமாக இருந்தால் இங்கு பேசுகிற செய்திகளும் போடுகிற திட்டங்களும் பிரயோஜனம் அளிக்கும் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் இப்படி வளமையாக திட்டம் போட்டு உறுதி பிரமாணம் எடுத்து இறுதியில் சோர்வடைந்து செய்ய முடியாமல் கவலையுட்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் யாரும் நான் செய்வேன் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னவர்கள் தான் அதிகமானவர்களே தவிர நம்மளை மாற்றி கொண்டவர்கள் குறைவானவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவனுடைய ஏற்பாட்டை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், இதோ உங்களுக்கு ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார். இதோ ரமலானுடைய மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக்குன், இந்த மாதம் பரக்கத்துக்குரிய மாதம். நான் சும்மா கேட்கிறேன், குவைத் சிட்டியில உங்களுக்கு 30 நாளைக்கும் யார் வந்து உரிய நேரத்தில் இந்த நேரத்தில் இருந்து இந்த நேரத்துக்குள்ள தந்த பேரை பதிவு செய்து கொண்டு போகிறாரோ அவருக்கு குவைத்தில் குடும்பத்தோடு சிட்டிசன் கிடைக்கும் என்றால் எப்படி இருக்கும்? குவைத்தில் சிட்டிசன் கிடைக்கும் என்றால் எப்படி இருக்கும்? குவைத்துடைய நாணயம் பெறுமதி, குவைத்தில் இருக்கிறது குடும்பத்தோட நல்ல சூழல், இஸ்லாமிய நாடு, அதனாலதான் வந்திருக்கிறோம், கஷ்டப்படுறோம்,
இங்குள்ள அரபிகளுக்குள்ள அத்துணை சலுகைகளும் உங்களுக்கு உண்டு. ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 4 மணிக்கும் வர வேண்டும், மாலையில் 6:30 மணிக்கும் அவர் வர வேண்டும் என்று இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு அழைப்பு விடுக்குமாக இருந்தால் 30 நாள் அல்ல 30 வருஷமாவது தவண்டு உரிய நேரத்துக்கு போய் நம்முடைய பேர்களை உறுதி செய்து கொள்ளுகிற மனிதர்களாக நாம் இருப்போம். காரணம், இந்த உலகத்தின் பெருமதியும், இந்த உலகத்தின் வாக்குறுதியும், இந்த உலகத்தின் இன்பமும் கற்பனையோடும் நெஜத்தோடும் கல்வில் ஆழமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுக்கு சுவர்க்கத்தை வாக்களிக்கிறான். அவன் சுவர்க்கத்தை வாக்களிக்கிற போது அந்த சுவர்க்கத்துக்கு ரையான் என்ற பேரை வைத்து உங்களுக்கு நோம்பாளிகளுக்கு அந்த சுவர்க்கம் உண்டு என்று சொல்கிறான். அதை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள எத்தனை சகோதர சகோதரிகள் முயற்சி செய்கிறோம் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தோடு கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, இதோ ரமலான் வருகிறது, இது ஒரு பரக்கத்துக்கு உரிய ஒரு மாதம். இந்த மாதம் வந்துட்டும் என்றால் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னah, சுவர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறந்து கொள்ளுகிற மாதம். வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்துடைய வாயில்கள் பூட்டப்படுகிற மாதம். சுஃபிதத்தி ஷயாத்தீன், பாவம் செய்ய தூண்டுகிற, அடாவடித்தனம் செய்கிற, அராஜகம் பண்ணுகிற, செய்கிற பாவத்தை இன்பமாக காட்டுகிற, அழகாக காட்டுகிற, குரோதங்களையும் விரோதங்களையும் வளர்த்து விடுகிற, சண்டை சச்சரவுகளில் நம்மளை ஈடு செய்ய வைக்குகிற, தர்மம் கொடுத்தால் வறுமை வந்து விடும் என்று உள்ளத்தில் எச்சரிக்கை செய்கிற, நரகத்துக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிற இந்த ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலங்கிடுகிறார். நான் கேட்கிறேன், இந்த பூமியில நம்மளால இபாதத் செய்ய முடியாததுக்கு பெரிய காரணமே ஷைத்தான் என்று நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். அவன் தொழுகையில வாரான், இகாமத் சொன்னதோட ஓடுறான், திரும்ப வாரான், எல்லா இடத்திலையும் சந்தேகத்தை உண்டாக்குறான். பாவத்தை செய்யப்படாண்ட எண்ணத்தோட இருந்தாலும் அதை திரும்பவும் உள்ளத்துக்குள்ள உண்டாக்கி பாவத்தை அழகுபடுத்தி காட்டி அநியாயம் செய்ய வச்சு பொருளாதாரத்தில் மோகத்தை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட பல பாவங்களை சிந்தனைகளோடு நம்மளை அவன் கவுன்சிலிங் பண்ணி நரகத்துக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்கிற வரைக்கும் துடிக்கிறான். நான் கேட்கிறேன், இந்த ஷைத்தான அல்லாஹ் அப்படியே கட்டி போட்டு சுவர்க்கத்தை திறந்து விட்டு நரகத்தை அடைச்சிட்டு அல்லாஹ் இருக்கு என்று விசேஷமாக ஒரு வானவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளரை அல்லாஹ் தஆலா அழைத்து, அந்த அழைப்பாளர் இந்த உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த உறவுகளுக்கும் இன்றைய நாள் இந்த இரவு ஒரு அழைப்பு விடுக்கிறார். யா பாகியல் கைர், நன்மை செய்கின்ற மக்களே, நன்மை செய்கிற மக்களே, அதிகம் அதிகம் நன்மை செய்து கொள்ளுங்கள். வயா பாகிய ஷர், பாவம் செய்கிற மக்களே, கெடுதிகளை செய்கிற மக்களே, அக்ஸிர், குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இந்த ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலே இருந்து ஒரு சாராரை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம எப்பயாவது அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், இந்த ரமலானுல நரகத்தில இருந்து ஒரு சாரார ஒவ்வொரு நாளும் நீ வெளியாக்கி கொண்டிருக்கிறாயே, யா அல்லாஹ், என்னையும் அந்த நரகத்தில இருந்து வெளியாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு உறவாக யா அல்லாஹ் என்ன ஆக்கிடு அப்படி என்று எத்தனை உறவுகள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நான் கேட்கிறேன், இப்ப வந்துட்டு தானே இந்த ரமலான் வந்துட்டு தானே, இப்ப இரவு தானே, இன்றைக்கு இந்த ஏற்பாடு சுவர்க்கம் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாசல் மூடப்பட்டு ஷைத்தான் விலங்கிடப்பட்டு இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்து வானவரை அழைப்பு விடுக்குமாறு சொல்லி நன்மை செய்யுமாறு ஏவி பாவத்தை குறைத்துக் கொள்ளுமாறு சொல்லி நரகத்திலே இருந்து விடுதலை கிடைக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடு செய்கிறான். நம்ம என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் என்று கேட்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம எல்லாம் ஒரு ஏற்பாடு, திட்டமிடல்
சஹருக்கு என்ன சாப்பாடு, இஃப்தாருக்கு என்ன சாப்பாடு, முன்னந்திக்கு என்ன சாப்பாடு. சாப்பாடு பெண்களுக்கு சரியான கஷ்டம். மாப்பிள்ளைக்கு என்னத்தை ஆக்குறது, சுடுசோறு பிடிக்குமா ஆறுனும் சோறு பிடிக்குமா, கூதல் நேத்தையில சுட சுட இருந்தா தான் சாப்பிடலாம், ஆறின சோறு சரி வராது, ஆறின கஞ்சி பழங்கஞ்சி, அதனால சூடான கஞ்சி வேணும், சூடா சாப்பாடு வேணும், பொறிக்கோணும் ஆக்கோணும் அவிக்கோணும். இதுதான் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மனைவிமார்களுடைய சிந்தனை. மாப்பிள்ளமாருக்கும் அப்படிதான். என்ன சாப்பிடலாம், சஹருக்கு என்னையா இருக்கும், முன்னந்திக்கு என்னையா இருக்கும், இஃப்தாருக்கு என்னையா இருக்கும். இதுதான் காலமெல்லாம் 40-50 வருஷமாக நம்முடைய ஏற்பாடாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு முதலாவது நாளில் நம்மளை எல்லாம் நரகத்தில் இருந்து காப்பதற்கும் சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கும் நரகவாதிகளில் இருந்து நீங்கள் காத்துக் கொள்வதற்கும் நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான் என்றால் அதை நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ. இதை கவனிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார். எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் வெறுமனே பசித்து தாகத்தோடு இருப்பதை தவிர அவர்களுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. வருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமி. எத்தனையோ இரவு நேரங்களில் கால் கடுக்க கடுக்க நின்று வணங்கக்கூடிய வணக்கசாலிகள் இருக்கிறார்கள். அவர்கள் கால் கடுக்க கடுக்க நின்று வணங்குவதை தவிர வேற எதுவுமே கிடையாது. பயப்பட வேண்டிய ஒரு செய்தி தெரியுமா? நம்மட கண்கள் எல்லாம் குளமாகும், உள்ளங்கள் எல்லாம் நடுக்கும். ஏண்டா ரசூலுல்லாஹ் மௌத்தாயினதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாதியா இல்லையா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? உமர் சொர்க்கவாதி இல்ல அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? இந்த ஷியா காராக்களை விட வேற யாருக்கும் சந்தேகம் இருக்காது. நான் சும்மா கேட்கிறேன். உறுதி சுவர்க்கவாதி. இந்த உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு ஹுதைஃபத்துல் யமானி கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பேர் பட்டியல் தந்தாங்களே முனாஃபிக்குகளுடைய, அந்த பேர் பட்டியலை தாங்கன்னு கேட்டாங்க. என்னத்துக்கு கேட்டாங்க தெரியுமா? யார் யார் முனாஃபிக் அப்படி என்று பார்க்கிறதுக்கு அல்ல. நம்ம 2 பேரை பத்தி பேசு. ஓ அவரா, அவர் அப்படித்தான், நான் எத்தனையோ தடவை பார்த்துட்டேன், அவர போக்கு சரியில்லை, நான் இதை ஏற்கனவே நான் நினைச்சேன்தான், அவன் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டுவான்னு தெரியும், அதுக்கு பின்னால போய் முழுவான் என்று எனக்கு தெரியும். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிக்குவோம். ஏன் உங்களுக்கு தெரிஞ்சா கூப்பிட்டு நீங்க நசியத்து பண்ணல? ஏன் தெரிஞ்சா நீங்க கூப்பிட்டு இப்படி ஒன்று உங்கள்கிட்ட குறைய காண்ற அல்லாஹ்வுக்காக திருத்திக்கங்கன்னு சொல்லல? போய் வில்ற காட்டில பார்த்துட்டு இருந்தீங்களா? நம்மட எண்ணமே அதுதானே. அவர் இல்லைன்றாரு. அப்ப என்ன தெரியுமா கேட்டாங்க உமர்லாம், நான் யாரு யாருன்றெல்லாம் பார்க்க கேட்கலங்க, என்ற பெயர் அதுல இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. நாங்க சுப்ஹானல்லாஹ். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த செய்தி சொல்லப்படுற போது நான் என்ன யோசிக்கணும், நீங்க உங்களை யோசிக்கணும். எத்தனையோ பசியோடு தாகத்தோடு இருக்கிற நோம்பாளிகள் வெறுமனே பசித்திருப்பதை தவிர எதுவுமே கிடையாது. நின்று வணங்குகிற எத்தனையோ வணக்கசாலிகள் அவங்க வெறுமனே கால் கடுக்க கடுக்க நின்று வணங்குவதை தவிர நன்மை கிடையாது என்றால், இப்படிப்பட்ட நோம்பாளிகளாக இப்படிப்பட்ட வணக்கசாலிகளாக இந்த ரமலானில் நானோ என்ற பிள்ளையோ மனைவியோ குடும்பமோ யாரும் இந்த எச்சரிக்கைக்குள் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரமலானில நம்மட வாழ்க்கையில ஒரு திட்டம் வரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானில இவ்வளவு காலமும் இந்த ஹேண்ட்போன்ல தான் நம்ம குர்ஆன் ஓதுறது. நான் கூடாது ஹலால் ஹராம் சொல்ல வரல, ஒரு பேணுதலுக்காக ஒரு முடிவெடுங்க. குர்ஆனை தொட்டு ஓதுவதற்கும் இந்த போனை தொட்டு டச் பண்ணி ஓதுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. குர்ஆனுக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, இந்த போனுக்கு என்று ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. குர்ஆன்ல குர்ஆன் மட்டுமே இருக்கும், இந்த போன்ல எல்லா ஊத்தைகளும் அடங்கி இருக்கும், எல்லா குப்பைகளும் இருக்கும். ஆனால் குர்ஆன் என்பது புனிதமானது, போன் என்பது அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர புனிதமற்றது. நான் கேட்கிறேன், இந்த குர்ஆனை தொட்டு பார்த்து ஓதுவதற்கு ஒரு உணர்வு இருக்கிறது, ஒரு வெயிட், ஒரு கீமத் இருக்கிறது. இந்த குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் நான் என்ற வாழ்க்கையில இந்த ரமலான் முடிகிற வரைக்கும்
இந்த போன்ல ஓதாம நான் குர்ஆனோடு இருக்கின்ற ஒரு மாதமாக கழிக்க போறேன். காரணம், நீங்க ஓதிட்டு இருப்பீங்க, டிங்ன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த நேரத்தோட உங்க சிந்தனை குர்ஆன் ஓதுறதை விட்டுட்டு அண்ணா என்ன செஞ்சிடும், மெசேஜுக்கு போயிடும், வாட்ஸ்அப்புக்கு போயிடும், ஃபேஸ்புக்கு போயிடும், யூடியூபுக்கு போயிடும். மனச்சாட்சியோடு கேளுங்கள். இதை நானும் நீங்களும் அனுபவித்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அதனால இது குர்ஆனை தடுப்பதற்கும் நல்ல சிந்தனைகளை அளிப்பதற்கும் சில நேரம் ஃபேஸ்புக்கு போயிட்டோம்டா, வாட்ஸ்அப்புக்கு போயிட்டோம்டா, தேவையில்லாத போட்டோஸ், தேவையில்லாத வீடியோக்கள், தேவையில்லாத விஷயங்களை பார்க்க வேண்டி நேரிடும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனோடு உள்ள ஒரு ரமலானாக, 5 நேர தொழுகையையும் இமாம் ஜமாஅத்தோடு உள்ள ஒரு ரமலானாக நான் திட்டமிட வேண்டும் என்று இன்றே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு உறுதி பிரமாணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஜாபிர் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, இதா சும்த், நீ நோன்பு நோட்டால் உன்னுடைய கண்ணும் நோன்பு நோக்கட்டும், நீ நோன்பு நோட்டால் உன்னுடைய காதும் நோன்பு நோக்கட்டும், நீ நோன்பு நோட்டால் உன்னுடைய நாவும் நோன்பு நோக்கட்டும் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வாங்களா. நான் சொன்னனே ஒரு ஹதீஸ், எத்தனையோ நோன்பாளிகள் பசித்திருப்பதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நம்ம நோன்போட இருக்கிறோம், பேசுகிறது எல்லாமே அலாய் பலாய், பேசுகிறது எல்லாமே மத்தவனை பத்தி, பேசுகிறது எல்லாமே ஆபாசமான வார்த்தைகள், எல்லாமே இஸ்லாத்துக்கு முரணான செயற்பாடுகள். பசியோடு இருக்கிறோம், வயிறு நோன்பு பிடிக்கிறது, வாய் நோன்புல இருந்து தூரமாக இருக்கிறது. பசியோடு இருக்கிறோம், வயிறு நோன்பு பிடிக்கிறது, காது நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறது. பசியோடு இருக்கிறோம், வயிறு நோன்பு பிடிக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் சிதறிய நிலைமையில் நோன்பை பாழாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நோன்பாளிகளாக இந்த ரமலானில் நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. அல்லாஹுக்காக சொல்கிறேன், இந்த யூடியூப், இந்த ஃபேஸ்புக், இந்த கூகுள் தேவையானதை செய்வதை தவிர தேவையில்லாததை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் தொடமாட்டேன் என்று திட்டமிட்டு உறுதியாக இந்த ரமலானை சிறப்பானதாக கழிப்பதற்காக நானும் நீங்களும் திட்டமிட வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அடுத்தது, ஆரம்பத்தில் நல்ல உஜாரா இருப்போம், போக 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 எங்களை தெரியாமல் எங்களுக்குள் ஒரு வகையான சோர்வு தன்மை வரும். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறோம், இது ஒரு 5 நாளைக்கு ஓடும், 6 நாளைக்கு ஓடும், ஒரு 10 நாளைக்கு ஓடும். அதுக்கு பிறகு நம்மட நண்பர்களே வந்து அதை கெடுக்க, அங்க போக மச்சான், இங்க போக மச்சான், அங்க டீ சூப்பர் மச்சான், அங்க சம்சா நல்ல மச்சான், ஐன போன இப்படி என்று நம்மளை இவாதத்தில இருந்து தூரமாக்குவதற்கு நம்மட நண்பர்களே சேர்ந்து நம்மட நட்பை என்ன செய்யும், வழிகெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு சேஃப்டியான இடத்தை இன்றைக்கே தயார் செய்யுங்க. அங்க போறது, இங்க போறது, அங்க ஓடுறது, இங்க ஓடுறது, அப்படி என்று சொல்ற சிந்தனையிலே இருந்து தூரமாகி இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் நான் அல்லாஹுவை பத்தி கேட்க போறேன், அல்லாஹ்ட தூதரை பத்தி கேட்க போறேன், அல் குர்ஆனை கேட்க போறேன், அல்லாஹுக்காக வணங்க போகிறேன். இந்த உலகத்துல பால்படுத்துகிற காரியங்களில் இருந்து தூரமாகி இறைவனை தியாகம் செய்கிற, வணங்குகிற நல்ல சந்தர்ப்பத்தையும் சூழலையும் நான் அமைத்துக் கொள்ள போகிறேன் என்பதை நானும் நீங்களும் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டிய கடமையும் தேவையும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அடுத்தது, சஹருடைய நேரம். இதை நல்ல முறையில திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். சஹருடைய நேரம் என்பது மிக பெருமதியான ஒரு நேரம். இந்த பூமியில் உள்ள நேரங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு வருகின்ற ஒரே ஒரு நேரம் அது மட்டும்தான். ஆனா இந்த நேரம் நம்ம சாப்பாட்டுக்கு ஒதுக்கிய நேரம், நம்ம குடிபானத்துக்கு ஒதுக்கிய நேரம், தூக்கத்துக்கு ஒதுக்கிய நேரம், இந்த நேரம் தஹஜ்ஜத்துக்குரிய நேரம், பிரார்த்தனைக்குரிய நேரம், இறைவனோடு நானும் நீங்களும் செய்த பாவத்தை பற்றி பேசி பரிகாரம் தேடுகிற நேரம். அப்படிப்பட்ட புனிதமான இந்த நேரத்துல எத்தனையோ மனைவிமாறு சுப்ஹானல்லாஹ் 3 மணிக்கு எழும்பிடுங்கள், ஆக்குவாங்க, பொரிப்பாங்க, காய்ச்சுவாங்க. சஹர் முடிகிற வரைக்கும் இதுதான் வேலையா இருக்கு. நான் கேட்கிறேன், எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்கம்மா? மாப்பிள்ளை திருப்திக்கா, பிள்ளைகள திருப்திக்காமா இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயத்தனம் எடுத்து மாப்பிள்ளைக்காக, பிள்ளைகளுக்காக, அவங்களோட சந்தோஷத்துக்காக உங்களால் இவ்வளவு திருப்தியோடு முயற்சி செய்ய முடியுமாக இருந்தால், அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்களை படைத்து
உணவு தந்து, உடை தந்து, இல்லறம் தந்து, வாழ்க்கை தந்து, கணவனை தந்து, பிள்ளைகளை தந்து, ஆரோக்கியத்தை தந்த அந்த அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக நானும் நீங்களும் என்ன பிரயத்தனங்களை எடுத்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். கணவனை திருப்திப்படுத்த இவ்வளவு போராட்டம் என்றால் படைத்தவனை திருப்திப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் எம்மாத்திரம் போராட்டம் இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த சஹருடைய நேரத்தை சிறப்பாக திட்டமிட்டு குர்ஆனில் ஒவ்வொரு வீட்டு மூலைகளிலும் பிள்ளைகளுடைய பிரார்த்தனை சத்தங்கள் கேட்க வேண்டும். தாயும் தந்தையும் சுஜூதுகளிலே இருந்து கண்ணீர்கள் குளமாகுவதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். வாப்பா அழுகிறார், உம்மா அழுகிறார், இறைவனோடு வாப்பா பேசுகிறார், என்னுடைய உம்மா இறைவனோடு பேசுகிறார், நானும் என்னை படைத்த ரப்போடு பேச வேண்டும் என்ற நல்ல தர்பியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு விதைக்குகிற ஒரு முத்தாக இந்த சஹருடைய நேரத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாப்பா போன்ல இருக்கிறார், உம்மா கிச்சன்ல இருக்கிறாங்க, வாப்பா ரட்டை அடிக்கிறார், உம்மா தூங்குறாங்க, சாப்பிட்டு முடிந்ததும் சுபகு தொழுததும் தூங்குகிறார்கள் என்ற அந்த பாடத்துக்கு அப்பால், தர்பியத்துக்கு அப்பால் நாம் மரணித்தாலும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுகிற அடிச்சுவடுகள் என்ற வாப்பாவும் உம்மாவும் உயிரோடு இருக்கிற போது எந்த சந்தர்ப்பத்திலும் ரமலானுடைய காலங்கள் வந்தால் குர்ஆன் ஓதுவதும், அவருடைய கரங்கள் வானத்தை நோக்கி இருப்பதும், கண்கள் குளமாகுவதும், இறைவனை பற்றி அழுவதும், தான் செய்த தவறுகளை பற்றி நினைத்து வருந்துவதும், இதுதான் இந்த உம்மாவையும் வாப்பாவையும் வாழ்க்கையில் நான் சஹருடைய நேரத்தில் பார்த்த பாடம் என்ற ஒரு பாடத்தை உங்களுடைய வாழ்க்கையில் படிப்பித்து கொடுக்காமல் ஏழுமாக இருந்தால் பிராக்டிக்கலாக இதை இன்ஷா அல்லாஹ் இந்த முறை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு மரணித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் கெட்டு போக மாட்டார்கள். ரமலானுடைய காலம் அல்ல, அது முடிந்தாலும் இந்த மண்ணுக்கு மேலே உங்களுடைய பிள்ளைகள் சிறந்த முத்துக்களாக இருப்பார்கள். நீங்கள் படித்து கொடுத்தது சாதாரணமான பாடம் அல்ல, அது இறைவனை பற்றிய ஒரு பயத்தோடு நிறைந்த பாடம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால சஹருடைய நேரம் என்பது அதை அழகான முறையில் திட்டமிட்டுக் கொள்ளும். அடுத்தது, இந்த ரமலானில நிறைய ஒரு பழக்கம் இருக்குது, இங்கே எல்லாம் இருக்குமோ தெரியாது. வீட்டில் என்ன செய்வாங்கண்டா இந்த லூடோ விளையாடுவாங்க. இந்த பொம்பளை பிள்ளைகள் கூடி 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 லூடோ விளையாடும். கொஞ்சம் பேர் கணம் விளையாடுவாங்க, கொஞ்சம் பேர் டாம் விளையாடுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சும்மா அரட்டை அடிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் விடிய விடிய பேசுவாங்க. நான் கேட்கிறேன், இந்த ரமலானும் இதே கூத்து தானான்னு கேட்கிறேன். இந்த ரமலானும் இதே கூத்தோடு கழிக்க போகிறோமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், மன் லஇப பின் நர்தஷீர் ஃபகஅன்னமா சபக யதஹு ஃபீ லஹ்மி கின்ஜீர் வதமிஹி. யார் லூடோ விளையாடுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய கையை பண்டி இறைச்சியிலும் பண்டி இரத்தத்திலும் துவைத்துக் கொண்டவர்களுக்கு சமம் என ரசூலுல்லாஹ். உங்களோட பிள்ளை லூடோ விளையாடுதா? நீங்க லூடோ விளையாடுறீங்களா? உங்களோட பிள்ளை பண்டி இறைச்சையும் பண்டி இரத்தத்தையும் தன்னுடைய கையில பூசி கொண்டதற்கு சமம் என்னங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுக்காக உங்களோட பிள்ளைகளை, இளைஞர்களை இந்த ரமலானில இவ்வளவு காலமும் விளையாடினோம், கூத்தாடினோம், கும்மாளம் அடித்தோம், இரவு நேரங்களில் வீதிகளில் நின்று நேரத்தை வேஸ்ட் பண்ணினோம். இன்ஷா அல்லாஹ் இதுல ஒழுங்காக திட்டமிட்டு விளையாட்டுகள் இல்லாத, பொழுதுபோக்குகளும் இல்லாத, என்னுடைய பொழுதுபோக்கு அல் குர்ஆன், என்னுடைய பொழுதுபோக்கு இறைவனோடு பேசுவது, என்னுடைய பொழுதுபோக்கு இஸ்திக்பார், என்னுடைய பொழுதுபோக்கு நான் செய்த பாவத்துக்கான பிரயத்தனத்தை பெற்றுக்கொள்வது, என்னுடைய பொழுதுபோக்கு சஹருடைய நேரம், என்னுடைய பொழுதுபோக்கு இஃப்தாருடைய நேரத்தில் பிரார்த்தனை செய்வதும், அழுதுவதும், குர்ஆன் ஓதுவதும், விக்ருகள் செய்வதும், அல்லாஹ்வை அஞ்சுவதும், தான தர்மம் கொடுப்பதும் என்று அழகிய முறையில் இதை நானும் நீங்களும் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தை பற்றி சொல்கிற போது, கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவு நேரத்தில் சொற்பமாகவே தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? சஹருடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், அதனால அப்படியான நல்ல ஒரு திட்டத்தை இந்த நேரத்தில் நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்தது, இந்த ரமலான் என்பது அதிகமான தூங்குகிற நேரம் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். சஹர் திண்டாச்சு, சுபஹு தொழுதாச்சு, தூங்குற இடத்துக்கு போயாச்சு, நாங்க லுஹரு வரைக்கும் தூங்குறது தான். லீவு நேரம் என்றால் லுஹரு வரைக்கும் தூங்கு. நான் கேட்கிறேன், ஆபீஸுக்கு நீங்க 8 மணி 9 மணிக்கு போகணும்னா எழும்புறீங்க, ஆனா மத்த நேரத்துல லீவு நாள் என்றால் லுஹரு வரைக்கும் தூங்குறீங்க. ஏன் உலக வாழ்வுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா? உங்களோட பொஸ்ஸுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா? உங்களோட பர்ஸ்ல சல்லி வரும் என்பதற்காக இவ்வளவு முக்கியத்துவமா?
நேரத்துக்கு போகாட்டி சல்லி வெட்டுப்படும் என்ற பயமா? அதுதானே தோழர்களே. நான் கேட்கிறேன், படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக தூக்கத்தில் இருந்து ஓரமாகி, வீணான விளையாட்டு கூத்துகளில் இருந்து ஓரமாகி, இந்த ரமலானை அழகிய முறையில் நானும் நீங்களும் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாத்தையும் ஒரு கெட்ட குணம் இருக்கிறது, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நம்முடைய காதலைகள் எப்போதும் பாவத்தை கேட்பதும் இசைகளை கேட்கிற ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம விரும்பியோ வெறுத்தோ இந்த யூடியூப்ல, கூகுள்ல, பேஸ்புக்ல ஒரு செய்தியை பார்க்கிற நேரம் இசை கலந்ததுதான் நம்முடைய காதுக்குள் வந்து அடைகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் இசை கேட்கிறாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் ஈயத்தை கரைத்து காதுக்குள் ஊத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூடாக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காதுக்குள் ஊத்துகிறான். இந்த ரமலான் இன்ஷா அல்லாஹ் திட்டமிட்ட அடிப்படையில் ஷௌக்குர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய வேதத்தை கேட்கிற காதுகளாக, ஷௌக்கு ஷைத்தான், ஷைத்தானுடைய சத்தத்திலிருந்து தூரமாகிய காதுகளாக நம்முடைய காதுகளையும் கல்புகளையும் பாதுகாத்துக் கொண்டு தேவையில்லாத வீடியோக்கள், ஆடியோக்கள், மியூசிக்குகள், பாட்டுக்கள், சினிமாக்கள், சின்ன திரைகள் நோன்பு துறந்ததுக்கு பிறகும் சரி. நிறைய பேர் நோன்புல கேட்கிறல்ல, நோன்பு துறந்ததுக்கு பிறகு கேட்கிறேன். அப்ப நோன்புல முஸ்லிம், நோன்பு துறந்ததுக்கு பிறகு முனாஃபிகா? நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. தொழுகிற நேரத்துல கொஞ்சம் பேர் ட்ரௌசரை கீழே போட்டுருந்தா மடிக்கிறாங்க, தொழுது முடிச்ச உடனே பிரிக்கிறாங்க. என்னடா பாப்பா இது? தொழுகிற நேரத்துல நீங்க முஸ்லீம், அப்ப தொழுக முடிஞ்சா நரகவாதியுடைய அடையாளமா? என்ன இது? நம்மளோட பழக்கம் நமக்கு புரியும், நம்மட தலைக்கு விளங்குதானுங்க. நம்ம தொலைக்குள்ள கரண்டைக்கு கீழே உடுப்பு இருக்க கூடாது என்று மடிக்கிறோம், தொழுது முடிஞ்ச உடனே பிரிக்கிறோம். அப்ப தொழுகையில மூமினாக இருக்கிறோம், தொழுது முடிஞ்ச உடனே முனாஃபிக் ஆகிறோம். இப்படிதான் நோம்புடைய காலத்துல கவனமா இருக்கிறோம் காதும் கண்ணும். நோம்பு முடிஞ்சா படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம், சினிமாவை பார்க்க ஆரம்பிக்கிறோம், பேஸ்புக்கை பார்க்க ஆரம்பிக்கிறோம், மியூசிக்கை கேட்கிறோம். அது பரவாயில்ல என்று நினைக்கிறோம், கூத்தாட நினைக்கிறோம். நோன்பு துறந்தா எதையும் பேசலாம் என்று உள்ளம் சொல்கிறது. அப்ப நோம்போட முஃமின், நோன்பு இல்லாத காலத்தில் முனாஃபிக்குகளாக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நாம் வாழுகிறோம் என்பதை நம்முடைய கல்வோடு கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவைகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான நானும் நீங்களும் திட்டமிட்ட அடிப்படையில் குடும்பத்தோடு நல்ல முறையில் கழிப்பதற்காக ஒரு திட்டமிடலை இந்த ரமலானில் வைத்துக் கொள்வோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு மூணா பிரிப்பாங்களாம். இது நோன்பு அல்லாத காலத்துல. அவரு போட்ட திட்டம் ரமலான் அல்லாத காலத்துல இரவு மூணாக பிரித்து ஒரு பகுதி அவருக்கும், இன்னும் ஒரு பகுதி மனைவிக்கும், இன்னும் ஒரு பகுதி வீட்டில வேலை செய்கிற ஆளுக்குமாக ஒதுக்கி இரவு நேரத்தில் இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக அவருடைய வாழ்க்கையில் அவர் போட்ட திட்டம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரமலான் அல்லாத காலத்திலும் சுவர்க்கவாதி, இதற்கு பிறகு நீங்கள் என்ன தவறுகள் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குத்தம் பிடிக்க மாட்டான் என்று சொன்ன அப்படிப்பட்ட அந்த வள்ளல் இந்த பூமியில் வாழ்ந்த வரலாறு இப்படி என்றால், நானும் நீங்களும் எம்மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த திட்டங்களை தீட்ட வேண்டிய கடமையும் கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய கடைசி காலம் வந்தால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில ஒவ்வொரு ரமதானிலையும் நம்ம பேசுறதுதான். சென்ற வருடம் நம்மளோடு இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை என்பது உறுதி. நம்மட வாப்பா இல்ல, நம்மட உம்மா இல்ல, பெரியப்பா இல்ல, பெரியம்மா இல்ல. சென்ற வருஷம் இந்த ஹட்டுல தொழுதவங்க, இந்த முகையமில இருந்தவங்க, நம்மளோடு பெருநாள் கொண்டாடினவங்க, நம்மட ஊர்ல உள்ளவங்க, உங்களோட கையடக்க தொலைபேசியை எடுங்க. எல்லாரும் உங்களோட கையடக்க தொலைபேசியை எடுத்து ஏயில இருந்து Z வரைக்கும் அப்படியே ஒன்று 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 ஒன்றா பார்த்துட்டு போங்க. எத்தனை பேரை தெரியுமா நம்ம இழந்திருக்கிறோம்? அவர்களுடைய நம்பர் மட்டும்தான் இருக்கிறது. அவர்கள் இன்று நம்மளை விட்டு கபர்களிலே வாழ்கிறார்கள். நாளைக்கு இதே போல நம்மளோட நம்பர்கள் மாத்திரம் இருக்கும், நாம் இருக்க மாட்டோம் தோழர்களே. அவ்வளவுதான். எத்தனையோ பேரை இழந்துட்டோம், அழிக்க மறந்துட்டோம். அவங்க அழிஞ்சிட்டாங்க, அழிக்க மறந்து விட்டோம். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். நாம் அவர்களுடைய நம்பர்களை கூட இன்னும் சேவிலை வைத்திருக்கிறோம். நாளை ஒரு நாள் நமது நம்பர் சேவிலை இருக்கும்.
நம்மளுடைய பேரை அழிக்க மறந்திருப்பார்கள், நாம் இந்த உலகத்திலே இருந்து அழிந்திருப்போம். அதனால ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள், இந்த பூமியில் பிறப்பு மட்டும்தான் நமக்கு உறுதியானது, இறப்பு என்பது எப்போதும் தெரியாத ஒன்று என்ற அடிப்படையில் இது எனக்கு கடைசி வாய்ப்பு, இறைவன் தந்த ஒரு கடைசி சந்தர்ப்பம். அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறான், நோயில்லாத ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எத்தனையோ பேர் தூங்கி எழும்புறாங்க, நோயாளிகளாக எழும்புறாங்க. மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்ரி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி ஃபகான் இந்த கூத்து யௌமிஹி ஃபகான்னமா ஹீஸத் லஹு ஹயாத்துத் துன்யா. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் காலையில எழும்புற நேரம் ஆரோக்கியமாக எழும்பி, குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் பித்னாக்களும் காதுகளுக்கு வந்து கேட்காமல், அன்றைக்கு சாப்பிடுவதற்கு போதுமான சாப்பாடு இருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் கிடைத்ததற்கு சமன் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மள அந்த ஒரு கண்ணியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் எழும்புறாங்க, கை ஏலா, கால் ஏலா, கண் ஏலா, பாக்கு ஏலா, நடக்க ஏலா, பிரஷர் கூடி நரம்பு வெடிச்சு அந்த கொலஸ்ட்ராலாம், அந்த ஹார்ட் அட்டாக்காம், அந்த கிட்னி ஃபெயிலியரா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா நம்மோட உடம்புக்குள்ள என்ன நோய்களை வைத்திருக்கிறான்னு தெரியாது, எப்ப வெடிக்கும் என்று தெரியாது, எப்ப மரணிப்போம் என்பது. இந்த ரமலான் குடும்பத்தோடு கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாக்குற ரமலான், அல்லாஹுக்காக வேண்டி இபாதத் செய்கிற ரமலான், பாவ மன்னிப்பு பெறுகிற ரமலான் என்ற நல்ல திட்டத்தை வகுத்து குடும்பமாக இருந்து மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து நண்பர்களாக சேர்ந்து எப்படி இந்த ரமலானை பயன்படுத்தலாம், எந்த நேரத்தில் கூட்டாக பள்ளிக்கு போகலாம், 5 நேரமும் மிஸ் ஆகாமல் இமாம் ஜமாத்துக்கு ஃபர்ஸ்ட்ல போய் எப்படி தொழலாம், ஒவ்வொரு நேரத்திலும் குர்ஆனை குறைந்தது ஒரு நாளைக்கு எப்படி ஒரு ஜுஸு குர்ஆனை ஓதி முடிக்கலாம், எத்தனை சூறாக்களை உள்ளத்தில் பாடமிடலாம், என்ன ஔராதுக்களை பாடமிடலாம், எத்தனை பிரார்த்தனைகளை பாடமாக்கி கொள்ளலாம், எவ்வளவு என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து தர்மம் கொடுக்கலாம், ஜகாத்து கொடுக்க தகுதியான மனுஷனாக இருந்தால் அதை எப்படி நிறைவேற்றலாம் என்ற நல்ல திட்டங்களை இட்டு இந்த ரமலானை புனிதமான ரமலானாக, பாவ மன்னிக்கப்பட்ட ரமலானாக நானும் நீங்களும் ஆக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ரமலான் என்பது இந்த பாவம் செஞ்சவங்களுக்கு தான் பாவ மன்னிப்புக்குரிய மாதம் என்று நினைக்கிறாங்க. அப்படி என்றால் அபூபக்கர் அவர்கள் இஸ்திக்பார் செய்ய தேவையில்லை, உமர் அவர்கள் இஸ்திக்பார் செய்ய தேவையில்லை, உஸ்மான் அவர்கள் இஸ்திக்பார் செய்ய தேவையில்லை. உலகத்துல சுவர்க்கவாதிகள் என்று அஷரத்துல் முபஷ்ஷரா, அந்த சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட யாரும் பாவ மன்னிப்பு செய்ய தேவையில்லை. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதரும் பாவ மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஏன் சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட தடவைகள் பாவ மன்னிப்பு தேடுவாங்களாம். பாவம் செஞ்சாரா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் பாவம் செஞ்சாங்களா? இல்லையே தோழர்களே, இந்த செய்தியை நல்ல முறையில கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர். அல்லாஹ் சின்ன காலத்துல இருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாத்துட்டான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த வயது ஒத்த சின்ன பிள்ளைகளோடு ரசூலுல்லாஹ் பிறந்து கொஞ்ச நாளையில தாய்கிட்ட பால் குடிக்கல தானே, தாயை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, பிரிஞ்சு வேறொரு கிராம பகுதிக்கு தான் போனாங்க. நல்ல முறையில கேளுங்க. போன நேரம் தண்ட வயதொத்த சின்ன பிள்ளைகளோடு அந்த ஊர்ல விளையாடி கொண்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படி விளையாடி கொண்டிருக்கிற நேரம் திடீர் என்று ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பிடித்து ஒரு ஓரமாக கொண்டு போய் அப்படியே நெஞ்ச கிழிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோடு நின்ற பிள்ளைகள் எல்லாம் அதை அப்படியே பார்க்கறாங்க. பார்த்துட்டு அந்த பிள்ளைகள் பால் குடிக்கிற தாய்மார்கிட்ட ஓடி வந்து, இன்ன முஹம்மத் அது குத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதை யாரோ பிடிச்சு கொண்டுட்டாங்கம்மா அப்படின்னு கத்திட்டு ஓடி வராங்க. எல்லாரும் ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கறாங்க. சின்ன காலம் சகோதர சகோதரிகளை பார்க்கறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறி, உடல் மாறி அப்படியே வாராங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த பூமியில சின்ன பருவத்தில் இருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதரை பிடிச்சு ஒரு ஓரமா கொண்டு போய் உள்ளத்தை அப்படியே கிழிச்சாங்கன்னா நீங்க நினைக்க கூடாது, இன்றைக்கு நடக்கிற நவீன ஆபரேஷன் மாதிரி கேமராவை போட்டு ஏதாவது கத்திரிய கேமராவுக்குள்ள அனுப்பி ஆபரேஷன் பண்ணின மாதிரி அல்ல. ஒரு ஹார்ட் ஓபன் சர்ஜரி நடந்தால் உள்ளத்தை கிழிச்சு இந்த ஹார்ட் ஆபரேஷன் பண்ணினால் எப்படி பண்ணப்படுமோ அதை விடவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டுச்சு. அப்படியே நெஞ்ச கிழிச்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் வெளியில் எடுக்கப்பட்டு ஒரு தங்க தட்டில் வைக்கப்பட்டு ஹவ்வு ஷைத்தான் இந்த உள்ளத்துல தீன்ற ஒரு இடம் இருக்குமே,
அந்த இடத்தை அப்படியே வெட்டி அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் உங்களோட உள்ளத்துல ஷைத்தான் தீன்ற இடம், ஷைத்தான் தீன்ற இடம், அதை வெட்டி வீசிட்டேன் அப்படி என்று சொல்லி அந்த துண்டை வீசி விட்டு மீண்டும் அந்த உள்ளத்தை தண்ணியால கழுகி அதை அப்படியே நெஞ்சுக்குள்ள வைத்து அப்படியே அந்த நெஞ்சுகள் தைக்கப்பட்டுச்சு, நெஞ்சரை அப்படியே தைக்கப்பட்டுச்சு. இந்த ஹதீதை அறிவிக்குகின்ற நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சை நான் பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சரையை நான் பார்த்தேன், மிகைய தைக்கப்பட்ட அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சில் இருந்தது. சுப்ஹானல்லாஹ், மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சிலே தைக்கப்பட்ட அடையாளம் இருந்துச்சு. சகோதர சகோதரிகளே, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் பாவம் செய்வாங்களா, பாவம் செய்தாங்களா? பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர். ஷைத்தான் தீண்டுகிற உள்ளத்தின் பகுதிகள் வெட்டி வீசப்பட்டு அல்லாஹ் சின்ன காலத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தான். அவர்தான் இரவு நேரத்தில் நின்று கொண்டு அழுது கொண்டு தாடிகள் நனைந்து கொண்டு சுஜூது செய்த இடங்கள் எல்லாம் கண்ணீர்களால் அப்படியே சிலாகித்து ஓடிக்கொண்டு இரவு நேரங்களில் இறைவனை வணங்கிக் கொண்டு இந்த கியாமுல் லைலை தொழுதார்களாக இருந்தால், ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட தடவைகள் இஸ்திக்பார் செய்தார்களாக இருந்தால், என்ற வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்த பாவங்கள், செய்த தவறுகள் எம்மாத்திரம் சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும். தௌபா என்பது, இறையச்சம் என்பது இந்த காலத்துல எல்லாருக்கும் தேவை. பாவம் செஞ்சவ மட்டும்தான் அழணும் என்பது அல்ல, பாவம் செய்யாதவனும் அழணும். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறாங்க, பாவ மன்னிப்பு தேடணும். அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ரத்தம், ஷைத்தானோட உடம்புல உள்ள நரம்புகளில் இரத்தம் ஓடுகிற பகுதிகளில் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஷைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டான். நம்மட ஷைத்தான் நமக்கு முரம் பிடித்துக் கொண்டே இருக்கிறான். இறைவன் இந்த காலத்தில் ஷைத்தானை விளங்கிடுகிறான். நம்ம இந்த காலத்துல திட்டமிட்ட அடிப்படையில் இந்த ரமலானை நல்ல முறையில் கழிப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு உறுதி பிரமாணம் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் நீங்களே ஒரு பைஅத் எடுத்துக் கொள்ளுங்கள், சத்திய பிரமாணம் செய்து கொள்ளுங்கள். யா ரப், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல கியாமுல் லைலையும் நல்ல செய்திகளையும் கேட்கக்கூடிய நல்ல மனிதனாக நான் இருப்பேன் அப்படி என்ற நல்ல சிந்தனையை உள்ளத்தில் ஆழமாக விதைத்துக் கொள்ளுங்கள். பாரதூரமான நோய்களோ அல்லது பயணங்களோ இல்லாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த கியாமுல் லைலும் இந்த நல்ல இபாதத்தும், இந்த ரமலான் எனக்கு கடைசி சந்தர்ப்பம், அடுத்த ரமலான் எனக்கு உயிர் வாழ முடியாத ஒரு காலம் என்ற அந்த மரண பயத்தோடு இந்த ரமலானை அழகிய முறையில் திட்டமிட்டு இன்ஷா அல்லாஹ் இங்கு பேசுகிற செய்திகள் இது எனக்கும் உங்களுக்கும் என்ற நல்ல சிந்தனையை ஆழமாக வளர்த்துக் கொண்டு நிறைய தர்பீத்துக்களை உள்ளத்தில் எடுத்து ஒரு மனித புனிதனாக ரமலான் முடிகிற போது இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நானும் நீங்களும் இறை தூதரோடு சஹாபாக்களோடு சுவர்க்கத்தில் வாழுகின்ற உயர்ந்த நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம், உரை நிகழ்த்துவோம். மாற்றத்தை அல்லாஹ் முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களிலும் அல்லாஹ் படைத்தவன் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானிலே உள்ள நல்ல இபாதத்துக்களை செய்து பாவமான காரியங்களிலே இருந்து தூரமாகி தௌபாக்களை பெற்றுக்கொண்ட, இஸ்திக்பார்களை பெற்றுக்கொண்ட அந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.